இன்றைக்கு நாம் சகரியா தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை வாசித்து அதிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் சுருக்கமாக தியானிக்கவிருக்கிறோம். பின்பு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் சிறையிருப்பின் மனுஷராகிய எல்தாயும் தொபியாவும் யெதாயாவும் பாபிலோனிலிருந்து வந்திருக்கும் அந்நாளிலே நீ போய் செப்பனியாவின் குமாரனாகிய யோசியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே அவர்கள் கையிலே வெள்ளியையும் பொன்னையும் வாங்கி கிரீடங்களை செய்வித்து யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய சிரசிலே வைத்து அவனோடே சொல்ல வேண்டியது, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை என்னப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். இந்த கிரீடங்களோ வென்றால் கர்த்தருடைய ஆலயத்திலே ஏலேமுக்கும் தொபியாவுக்கும் யெதாயாவுக்கும் செப்பனியாவின் குமாரனாகிய ஏனுக்கும் நினைப்பூட்டுதலுக்கென்று வைக்கப்படுவதாக. தூரத்தில் உள்ளவர்கள் வந்து கர்த்தருடைய ஆலயத்தை கூட இருந்து கட்டுவார்கள். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்டு நடந்தீர்களானால் இது நிறைவேறும் என்று சொல் என்றார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசித்ததான இந்த வேத பகுதி, சகரியா தீர்க்கதரிசி ஒரே ராத்திரியிலே 8 தரிசனங்களை பார்த்தார் என்பதை நாம் பேசணும். ஒவ்வொரு தரிசனமாக அவர் பார்த்து 8வது தரிசனம் நிறைவு பெற்ற பின்பு சகரியா நேரடியாக, இங்கே நாம் வாசித்த பகுதியில் சொல்லியிருக்கிறது, சகரியாவிற்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அப்படின்னு சொல்லியிருக்கு. பொதுவாகவே சிலர் பழைய ஏற்பாட்டு பகுதிகளை வாசிப்பதை விரும்புவதில்லை. இல்லை என்று சொன்னால் பழைய ஏற்பாடு நமக்கு பெரிய அளவில் தேவையில்லை, நாம் புதிய ஏற்பாடு விசுவாசிகள், நமக்கு புதிய ஏற்பாடு போதுமே என்கிற ஒரு சில மனப்பான்மை ஒரு சிலருக்குள்ள இருக்கிறது. ஆனால் உண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு இருக்கிறது. முதல் நூற்றாண்டில் இருந்ததான ஊழியர்கள் எதை வைத்து இயேசுவை பிரசங்கம் பண்ணினார்கள் என்று சொன்னால், யூதர்களுடைய பழைய ஏற்பாடை வச்சு தான் என்ன செஞ்சாங்க, பிரசங்கம் பண்ணினாங்க. ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கலாம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுகிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். என்ன செய்யணுமா சொல்லுங்க? ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. உங்களுக்கு என்ன கிடைக்குது? நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. நீங்கள் எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும். இதுதான் முக்கியமான விஷயம். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்கள் அப்படின்னு சொன்னப்போ, அன்னைக்கு வேத வாக்கியங்கள் எது இருந்துச்சு? ஆதி ஆகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் இருந்த அந்த புத்தகங்கள் தான் இருந்தது. அப்போ அதை வைத்தே ஆண்டவர் சொல்றாரு, வேத வாக்கியங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நீங்க நினைக்கிறீங்க, நினைக்கிறது சரிதான். என்னை குறித்து அவைகள் சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. சாட்சி கொடுக்கிறது, என்னை குறித்த சாட்சி எங்கதான் இருக்கு? அங்கதான் இருக்கிறது. அதே போல தான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு தம்முடைய சீஷரோடு தரிசனமானப்போ லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் 44வது 45வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கேயும் வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, நோக்கி மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும், மோசேயின் நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசிகளின் ஆகமங்கள், சங்கீதங்கள், இது எல்லாமே சேர்த்து தான் பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடினுடைய 3 பகுதிகளை ஆண்டவருங்க எடுத்து சொல்றார். அப்ப எளிமையா சொல்லுவோன்னு சொன்னா, பழைய ஏற்பாடு முழுவதிலும் என்னை குறித்து எழுதி இருக்கிறவைகளை எல்லாம், என்னை குறித்து எழுதி இருக்கிறவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் பொழுது நாம யாரை பத்தி வாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை வாசிக்கிறோம்.
என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்க கூட இருந்தப்போ உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளேன்னு சொல்லி அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி. இது ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்தார். இன்னைக்கு என்னுடைய ஜெபம் எல்லாம் என்னன்னா, வேத வாக்கியங்களை அறிய நமது ஆண்டவர் நம்முடைய மனதை திறப்பாராக. அல்லேலூயா. என்னது திறக்கப்படணும்? நம்முடைய மனம், நம்முடைய உள்ளான வாழ்வு வேத வாக்கியத்தை அறிந்து கொள்ளும்படி திறக்கப்பட வேண்டும். சரி, இப்போ நாம் இந்த பகுதிக்கு வந்து ஏன் இதை சொல்லுகிறேன் அப்படின்னா, இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இப்போ 8 தரிசனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சகரியாவுக்கு சொல்லப்படுகிற கட்டளை என்ன அப்படின்னா, சகரியாவுக்கு என்ன சொல்லுகிறாங்க, நீ போய் 3 நபர்களுடைய பெயரை சொல்லி இவர்களிடத்திலிருந்து நீ வெள்ளியையும் பொன்னை என்ன செய்யணும், வாங்க வேண்டும். வாங்கி கிரீடங்களை செய்ய வேண்டும். அந்த கிரீடத்தை ஆசாரியனாகிய யோசுவாவுடைய தலையில் நீ என்ன செய்யணும், வைக்க வேண்டும். பொதுவாகவே நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு வித்தியாசம். ஏன் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் எங்குமே பிரதான ஆசாரியன் கிரீடம் வைத்ததாக வசனம் சொல்லப்படலை. பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியனுக்கு ஒரு தலைப்பாக வைக்கப்பட்டிருக்கும். அந்த பாகையிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருக்கும். அவனுக்கு பாகை இருந்தது, ஆனால் என்ன கிடையாது, கிரீடம் கிடையாது. கிரீடம் யாருக்குத்தான் அணிவிக்கப்பட்டதுன்னா அரசனுக்கு அறிவிக்கப்பட்டது. அரசனுக்குத்தான் கிரீடம் கொடுக்கப்பட்டது. இதில் ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு ஒப்புமை இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் யூதாவின் கோத்திரத்தில் அரசர்களானவர்கள் ஆசாரிய பணியை செய்ய முடியாது. ஒருத்தன் செய்ய பார்த்தான், உசியா என்கிற நபர். ஆனால் ஆண்டவர் அவனை கண்டித்தார், அடித்தார். வாழ்நாள் முழுசு குஷ்டரோகியாவே இருந்து மரித்து போனான். ஆசாரியன் யாரும் அரசனாகவும் ஆகவில்லை, அரசன் ஆசாரியன் ஆகவில்லை, ஆசாரியன் அரசனாகவில்லை. ஆனால் இந்த இரண்டும் ஒரு நபருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நபர் தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் இந்த பகுதி, இந்த கடைசி பகுதி சொல்லி இருக்கிறது. அதைத்தான் நாம் என்ன செய்ய போகிறோம், சுருக்கமாக தியானிக்க போகிறோம். சரி, இப்போ 10வது வசனத்தை கவனிங்க. 10வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சிறையிருப்பின் மனுஷர் அப்படின்னா, ஏற்கனவே பாபிலோன்ல இருந்து ஒரு கூட்டம் பேர் என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க, வந்து ஆலயம் கட்ட வந்திருக்கிறாங்க. அவர்கள் வந்தது போக இன்னும் ஒரு சிலர் வந்து கொண்டே என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே கர்த்தருக்கு ஆலயம் கட்டுகிறதற்காக மக்கள் வந்த பொழுது அவர்கள் பணம் கொண்டு வந்தார்கள், தங்களுடைய காணிக்கைகளை கொடுத்தார்கள். அதோடு கூட மறுபடியும் அங்கே இருந்து வருகிற ஜனங்கள் கூட தங்கள் பங்களிப்பை என்ன செஞ்சாங்க, ஏற்கனவே பாபிலோனில் இருக்கிறவருடைய பங்களிப்பையும் வாங்கி வந்தார்கள். இவர்களும் தங்களுடைய பங்களிப்பை என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. அதனால் என்ன நடக்கு, அப்படி வந்திருக்கிற நபர்கள் கையிலே இவர் என்ன செய்யணுமா, வெள்ளியையும் பொன்னையும் என்ன செய்யணுமா, வாங்க வேண்டும், வாங்கி கிரீடத்தை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நாம் அந்த பகுதியில் பார்க்குறோம். நீங்கள் எஸ்ராவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆலயம் கட்டுகிறதற்காக இந்த அரசன் கோரேஸ் என்கிற மன்னன் மக்களை அனுப்புகிறான். இந்த மக்களை அனுப்பும்போது சொல்கிறான், உங்களுடைய தேவனுக்கு நீங்கள் போய் ஆலயம் கட்டுங்கள், மனப்பூர்வமாய் கொடுக்கிறவர்கள் நீங்கள் கொடுத்து ஆலயத்தை கட்டுங்கள் அப்படின்னு அவர்களை ஊக்கப்படுத்தி அனுப்பும் பொழுது, நேபுகாத் நேச்சார் ஆலயத்தில் இருந்த பனிமுட்டுக்களை எல்லாம் எடுத்துட்டு போனான். பார்த்தீங்களா, அந்த பனிமுட்டுக்களை எல்லாம் இவர்கள் என்ன செய்கிறாங்க, அரசன் கொடுத்து அனுப்புகிறதை பார்க்க முடிகிறது. அதோடு கூட நீங்கள் 7ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்திலேருந்து 16வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில் பார்த்தீங்கன்னா, எஸ்ரா அனுப்பப்படும் போது கூட
எஸ்ரா தனியாக வரவில்லை, எஸ்ரா அவரோடு கூட இந்த மாதிரியான தேவாலயத்தை கட்டுவதற்கு தேவையான காணிக்கைகளை அவர் கொண்டு வந்தார். அந்த மாதிரி தான் நாம் பார்க்கக்கூடிய இந்த பகுதியிலே ஒரு குரூப் என்ன செஞ்சுருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. வருகிற ஒரு சிலர் தேவாலய கட்டுமான பணிக்கு உதவியாக காணிக்கையோடு செஞ்சுருக்காங்க, வந்திருக்கிறாங்க. இதில் இந்த பெயர்களை நான் கொஞ்சம் கவனிக்கணும்னு நினைக்கிறேன். அதில் பேர் என்ன சொல்லியிருக்கிறாங்க, எல்தாய் அப்படிங்கிற பேரை சொல்லியிருக்கிறாங்க. அதே பேர் பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏலேம் அப்படிங்கிற பேர் பின்பகுதியில் சொல்லியிருக்கு. இந்த எல்தாய் அப்படிங்கிற பேருக்கு அர்த்தம் உலக பிரகாரம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பரிசுத்தவான் இது தேவனுடைய உலகம் அப்படிங்கிற மாதிரி நாம் பொருள் கொள்ளலாம் என்று சொல்கிறேன். ஏலேம் அப்படிங்கிறதுக்கு பேர் என்னென்னா கனவு அல்லது பலம், சக்தி. தொபியா அப்படிங்கிற பேருக்கு அர்த்தம் என்னன்னா தேவன் என்னுடைய நன்மையா இருக்கிறார். ராமன் சொல்லுங்க, யாரு தேவன்? யாருக்கு நன்மை? எனக்கு நன்மை. இவங்க எங்க இருந்து வந்தவங்க? சிறையிருப்பிலிருந்து வந்தவங்க. நல்லா கவனிக்கணும். சிறையிருப்பின் காலத்தில் இந்த மனிதர்கள் வந்தாங்க. சிறையிருப்பின் காலத்தில் இருந்த மனிதர்கள் என்ன சொல்றான்? தேவன் என்னுடைய பலன்னு ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தருடைய பெயர் தேவன் என்னுடைய நன்மை அப்படிங்கிறாங்க. எதாயா அப்படிங்கிற பேருக்கு அர்த்தம் என்னன்னா தேவன் அறிந்திருக்கிறார். ராமன் சொல்லுங்க, தேவன் என் மேல கரிசனையா இருக்கிறார், தேவன் அறிந்திருக்கிறார். செப்பனியா அப்படிங்கிற பேருக்கு அர்த்தம் என்ன? தேவன் மறைத்து வைக்கிறவர், தேவன் ஒளித்து வைக்கிறவர், மறைத்து வைக்கிறவர், மறைக்கிறவர். யோசியா அப்படிங்கிற பேருக்கு அர்த்தம் என்னன்னா தேவன் சகாயர். தேவன் யாரு? அப்போ இதெல்லாம் நம்ம வாசிக்கும் போது இன்னைக்கு மக்கள் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிற மாதிரிலாம் அன்னைக்கு பேர் வைக்க மாட்டாங்க. அவர்கள் வைக்கக்கூடிய பெயர்கள் அர்த்தமுள்ள பெயர்களாக இருக்கும். ஒவ்வொரு பெயருக்கும் பின்னால் ஒரு அர்த்தம் இருக்கும். அப்ப இவர்கள் சிறையிருப்பின் காலத்தில் இருந்தாலும் கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ள ஒரு கூட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அதாவது இன்னைக்கு நம்ம பாட்டு பாடணும், நம்ம சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, அவர் அற்புதம் உண்டுன்னு நம்ம பாடணும். நம்ம வாழ்க்கை சூழல்கள் மாறலாம். அந்த வாழ்க்கை சூழல் நம்ம செஞ்ச தவறுனால கூட மாறலாம், இல்ல வேறு யாரோ செய்த தவறின் நிமித்தம் கூட மாறலாம். ஆனா கர்த்தர் மாற மாட்டார். அந்த மாறாத கர்த்தர், உன் கூட இருப்பேன்னு வாக்கு பண்ணின கர்த்தர் உனக்கு பலமாய், உனக்கு ஆதரவாய், உனக்கு சகாயமாய், உன்னை மறைத்து வைத்து பாதுகாக்கிற நல்ல தெய்வமாய் அவர் இருக்கிறாருங்கிறத மறந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. சரி, இப்போ சிறையிருப்பின் காலகட்டத்திலும் நான் ஏன் அதை அழுத்தி சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால், சிலருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சோகமான நிகழ்வுகள், கடினமான சூழ்நிலைகள் ஆண்டவரை கேள்வி கேட்க வைக்கிறது. கடவுள் என் மேலே அன்பு வச்சா இதை செய்வாரா? கடவுள் ஏன் எனக்கு இதை செஞ்சார்? ஏன் எங்கள் அப்பா அம்மா எடுத்துக்கிட்டார்? ஏன் எங்கள் அம்மாவை எடுத்துக்கிட்டார்? இல்லை ஏன் என் சகோதரனுக்கு இப்படி நடந்துச்சு? ஏன் என் குடும்பத்தில் இது நடந்துச்சு? எனக்கு ஏன் நடக்கணும்? எத்தனையோ பேருக்கு விடுதலை கொடுத்துருக்கிறாரு, எத்தனையோ பேரை தப்பு வச்சதா சாட்சி சொல்கிறாங்களே, எனக்கு ஏன் அது நடக்கலை? நான் ஏன் இப்படி தண்டிக்கப்பட்டிருக்கணும்? நான் ஏன் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கணும்? கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு நான் என்னத்தை கண்டுட்டேன்? வாழ்வின் சில சூழல்கள் நம்மை பரிசோதித்து பார்க்கிறது. ஒரு காரியத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். உலக மனிதர்கள் மாற்றி மாற்றி பேசலாம், உலக காரியங்கள் மாறி மாறி நடக்கலாம்.
ஆனால் நீங்கள் விசுவாசத்திற்குள் வந்திருக்கிற தேவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் உங்களுக்காக தன் ஜீவனையே தந்தவர். அப்போ உங்களுக்கு எது நல்லது, உங்களுக்கு எது தேவை, உங்களுக்கு எது சரியானது என்பதை என் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். அதனால் நீங்கள் மனப்பூர்வமா ஒரு மன ரம்மியத்தோடு வாழ்வின் எப்படிப்பட்ட சூழலை நீங்கள் கடந்து போனாலும், ஆண்டவரே நீர் இருக்கிறீர், எனக்கு இப்போ நடக்கிறது என்னதுன்னு தெரியல, என்னால் புரிஞ்சிக்க முடியல, இது ஏதோ இடியாப்ப சிக்கல் மாதிரி எனக்கு பிரச்சனையா இருக்கு, ஆனால் என் புத்திக்கு எட்டலைனாலும் உம்மை புத்திக்கு எட்டாமல் இருக்கிறது ஒன்றுமே இல்லை. நீர் அறியாதது எதுவுமே இல்லை. யூ ஆர் நாட் சர்ப்ரைஸ்ட். எனக்கு சர்ப்ரைஸா தோணலாம், ஆனால் அவருக்கு சர்ப்ரைஸ் ஒன்றுமே கிடையாது. அப்போ நாம் கர்த்தரை எல்லா சூழலிலும், நமக்கு நெருக்கடியாக இருக்கக்கூடிய சூழலிலும் கர்த்தர் மேலே இருக்கக்கூடிய விசுவாசம் வளரத்தான் செய்யணுமே ஒழிய குறையக்கூடாது. இதுக்கு நல்ல ஒரு சாட்சி தான் இயேசு சொன்ன முதல் ஓமை. இயேசு விதைக்கிறவனுடைய ஓமை சொன்னார். அந்த விதைக்கிறவனுடைய ஓமையில் சில விதைகள் வழியில் விழுந்துச்சு, பறவைகள் பறக்கிட்டு போயிடுச்சு. சில விதைகள் கற்பார இடத்துல விழுந்துச்சு, வேர் இல்லாதனால வளர முடியலை. சில விதைகள் முள்ளுகளுக்குள்ளே சிக்கிருச்சு. இந்த முள்ளை சொல்லும்போது தான் சொல்லியிருக்கு, என்ன சொல்லியிருக்கு, உலக கவலை, உபத்திரவம், சிற்றின்பம், இதெல்லாம் என்ன செய்து வசனத்தை நெருக்குகிறது. நீ நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறாயா? நீ நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டிருப்பாயானால் உலக கவலை உன்னை வளர விடாமல் தடுக்க முடியாது. சிற்றின்பம் உன்னை வளர விடாமல் தடுக்க முடியாது. ஐஸ்வர்யத்தின் மயக்கம் உன்னை பாதிக்காது, நீ முன்னேறுவ. உபத்திரவம் வருகிறதா, கிறிஸ்துவின் நிமித்தம் உபத்திரம் வருகிறதா, நான் இயேசுவை பற்றி கொண்டது நிமித்தம் என் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கா, நான் ஓடி ஒளிய மாட்டேன். சொல்லுவேன், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, அவர் பார்த்துப்பார், அவர் எனக்காக இருக்கிறார். அந்த உறுதியும் நிச்சயமும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையின் எந்த சூழலிலும் நீங்கள் தடுமாற மாட்டீங்க. எந்த சூழ்நிலையும் நீங்கள் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ளுவீர். சரி, நம்ம காரியத்துக்கு போயிடலாம். இப்போ அவர் சொல்கிறாரு, நீ கிரீடம் செய்யணும். சரி, இப்போ கிரீடம் செய்ய சொல்லிட்டு அதை எங்கே கொண்டு போய் யோசுவா என்கிற அந்த ஆசாரியனுடைய தலையில் வைக்கணும். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம். முக்கியமான கேள்வி என்னென்னா, அன்றைய காலகட்டத்தில் 2 பேரை குறித்து சகரியால் சொல்லியிருக்கு. ஒன்று யோசுவா, இன்னொருத்தர் பேர் செருபாபேல். செருபாபேல் தான் ஆலயம் கட்டுகிறதற்காக தேவன் ஏற்படுத்தின ஒரு ஆளுநர், கவர்னர் அவர் தான். அப்போ உண்மையிலே ஆளுநர், அதாவது அந்த சிவில் சொசைட்டியில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லீடர்ஷிப்பில் இருக்கிறவர் யார் தான்? செருபாபேல் தான். இப்போ அந்த கிரீடத்தை கொண்டு போய் செருபாபேலுக்கு வச்சுருந்தா கூட என்னவா இருக்கும்? சரியாக இருந்திருக்கும். ஆனால் அந்த கிரீடத்தை யாருக்கு வைக்கிறாங்க? ஆசாரியனுக்கு வைக்கிறாங்க. ஆசாரியனுக்கு வைக்கிற வழக்கமே கிடையாது. அப்போ அது ஏன் செய்யப்பட்டது? ஏன்னா கிரீடத்தை வச்சுட்டு எப்போவுமே அவர் கிரீடத்தோடு இருக்கணும்னு சொல்லலை, பின்னால் சொல்லியிருக்க அந்த கிரீடத்தை எடுத்து மெமோரியலாக ஆலயத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? வைக்கணும். அப்போ இதனுடைய நோக்கம் என்ன? வசனத்தினுடைய நோக்கம் என்னென்னா, இந்த கிரீடம் இந்த ஆசாரியனை குறிக்கவில்லை, செருபாபேலையும் குறிக்கவில்லை, இவர்களுக்கு பின் வரப்போகிற ராஜாதி ராஜாவாகிய மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் ஒரே ஒரு ஆசாரியன்தான் ஆசாரியனாகவும் இருந்து அரசனாகவும் இருந்திருக்கிறான். ஒரே ஒரு அரசன்.
ஒரே ஒரு ஆசாரியன், அவன் தான் 2 வேலையும் செஞ்சான். நீங்க ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 14 ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். ஏன் அப்படின்னா, ஆபிரகாம் தன்னுடைய அண்ணன் குமாரர் லோத்துவை காப்பாற்றும்படியாக இதுவரைக்கும் அவர் படை திரட்டி சண்டை போட்டது கிடையாது, யுத்தத்திற்கு பழகினது கிடையாது, படை திரட்டி சண்டை போடாத ஒரு ஆளு. தான் பிள்ளை என்னதான் இருந்தாலும் சண்டை போட்டு பிரிஞ்சு போனாலும் அது மனசு கேட்கறது இல்லை இல்லையா? இப்போ நம்ம குடும்பங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை வந்துருச்சு, சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க. அவங்க கஷ்டப்படும் போது நமக்கு என்ன தோணும்? வேணும் வேணும், என்ன ஆட்டம் போட்ட, உனக்கு வேணும். ஒருவேளை மனசுக்குள்ள அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா கூட, ஆனால் அந்த ஓரத்தில் உள்ள அந்த ஈரம், ஐயோ என்னதான் இருந்தாலும் நம்ம ரத்தம், நம்ம போய் என்ன செய்யணும்? கூட நிற்கணும். நம்ம போய் நிற்கிறோமா? அந்த வேதனையில் பங்கெடுக்கிறோமா? ஏன்? அந்த உணர்வு, அந்த குடும்ப உணர்வு. இவனை காப்பாத்துறதுக்காக இதுவரைக்கும் யுத்தமே செய்யாதாலும் எதுக்கு போயாச்சு? யுத்தத்துக்கே போயாச்சு. அந்த யுத்தத்தில் கர்த்தர் மிகப்பெரிய வெற்றியை தருகிறார். 5 அரசர்களுக்கு எதிராக யுத்தம், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வெற்றியை தந்தார். அந்த வெற்றியை அவன் பெற்றுக்கொண்டப்போ அவனுக்கு ஆண்டவர் ஒரு செய்தியை சொல்ல ஒரு நபர் அனுப்புறார். வாசிங்க. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, ஆண்டவர் ஆசாரியர்களை ஏற்படுத்துகிறதற்கு முன்னமே ஒரு ஆசாரியன், உன்னதமான தேவனுக்கு ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய சாலேமின் அரசர் மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு, அதாவது இந்த இடத்துல முந்தின பகுதி தேவனுடைய ஆசாரியன்னு சொல்லியிருக்கு, அதன் பின்பகுதி சாலேமின் அரசன் என்றும் சொல்லி இருக்கிறது. அவன் என்ன சொல்றான் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமான ஒரு சத்தியம். அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. நல்லா கவனிங்க, நமக்கு யார் ஆசீர்வாதம் வேணும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. அவர் என்ன தேவன்? எப்படிப்பட்ட தேவன்? வானத்தையும் பூமியையும் உடையவர். He is the owner. அவர் தான் எஜமானர். வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். அந்த ஆசீர்வாதம் உனக்கு இருந்ததுனால தான் உன் சத்துருக்களை உன் கையில தேவன் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு அவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணினான். இந்த சத்தியம் அவன் மனதில் பதியணும்னு ஆண்டவர் அவரை அனுப்புகிறார். அதனால தான் பின்பகுதியில் ஒரு அரசன் ஆட்கள் எனக்கு தாங்க, கொள்ளை பொருளை எடுத்துக்கோங்கன்னு சொல்லும்போ இவன் சொல்கிறான், ஒரு மனுஷன், ஒரு அரசன் ஆபிரகாமை ஐஸ்வர்யவாக்கினேன்னு சொல்லக்கூடாது. அதனால நான் ஒரு சரட்டை ஆகிலும், எது கூட கொட்டாங்குச்சி, ஒரு சிரட்டை ஆகிலும், பாதரட்சையின் வாரை ஆகிலும், ஒரு செருப்புக்குள்ள வாறு கூட உமக்கு உண்டானவைகளில் உண்டான யாவையும் எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஏன்? வானத்தையும் பூமியையும் உடையவராகிய மெல்கிசேதேக்கு சொன்ன அந்த வார்த்தை இப்ப யாருடைய வார்த்தையா மாறிடுச்சு? ஆபிரகாமுடைய வார்த்தையா. நான் சொல்லட்டுமா, சர்ச்சில் கேட்குற செய்தி ஏதோ யாருக்கோ சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர்
இன்னைக்கு நீங்கள் கொடுத்த செய்தி கரெக்டாக அவங்களுக்கு மேட்ச் ஆச்சு பாஸ்டர். ஆனால் அவங்க இன்னைக்கு வரல பாஸ்டர். நான் தலையில் அடிச்சுக்கிட்டேன். எம்மா உனக்குத்தாம்மா நான் செய்தி கொடுக்கேன், வராத ஆளுக்கா நான் செய்தி கொடுக்கேன். நீ என்ன சொல்லியிருக்கு பாஸ்டர், ஆண்டவர் இன்னைக்கு என்கிட்ட பேசினாருன்னு சொன்னா அது சரின்னு சொல்லியிருப்பேன். அது எனக்கு வருத்தம் வராது, ஆச்சரியமாகவும் இருக்காது. ஏன்னா ஆண்டவர் பேசுகிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுக்கு தானே நம்மளை வச்சிருக்கிறாரு, அதுக்கு தானே நம்மளை வர வைக்கிறாரு, அதை தான் அவர் செய்கிறாரு. யாரோ ஒருத்தருக்கு செய்தி கிடையாது. ஆபிரகாம் தான் கேட்ட செய்தியை தனக்குரியதாக மாற்றினார். நம்மளும் அப்படி மாறணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்றாரு, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேர என் கையை உயர்த்துகிறேன். என் கையை நான் மனுஷனுக்கு நேரம் என்ன செய்ய மாட்டேன், உயர்த்த மாட்டேன். என் கையை வானத்தையும் பூமியும் உடையவராகிய தேவனுக்கு நேர என் சார்பு கர்த்தர் ஒருத்தர் தான். அந்த நிச்சயமும் உறுதியும் உங்களுக்கு இருக்குமானால் இந்த உலகத்தில் உங்களுக்கு எந்த பயமும் இராது. கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ இந்த மெல்கிசேதேக்கை ஏன் சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் 110வது சங்கீதத்தில் 4வது வசனத்தை பார்த்தா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று, என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார். இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. இயேசு கிறிஸ்து ஒருத்தருக்கு மாத்திரம்தான் இது தகுதியானவா. எப்படி இதை சொல்றோம்? எபிரேயர் 7ஆம் அதிகாரம், எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை நீங்க பார்த்தீங்கன்னா, நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாய் இருக்கிறது. ஆண்டவர் யூதா கோத்திரத்திலிருந்து வந்தவருங்க. அந்த கோத்திரத்தாரை குறித்து, அந்த கோத்திரத்துல ஒருத்தர் ஆசாரியர் ஆவார்னு சொல்லி மோசே சொல்லல. அல்லாமலும் மெல்கிசேதேக்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரியர் 110 சங்கீதத்தை இங்க ஞாபகப்படுத்துறாரு. மெல்கிசேதேக்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரியர் எழும்புகிறார் என்று, வேறொரு ஆசாரியர் எழும்புகிறார் என்று சொல்லி இருப்பதினால், சொல்லி இருக்கிறதுனால மேற்சொல்லியது இது நாம சொல்லிட்டு வரோமே. அதாவது நீங்க பார்க்கக்கூடிய ஆரோனுடைய ஆசாரியத்துவத்தை விட இயேசு கிறிஸ்துவின் ஆசாரியத்துவம் மேன்மையானது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு வரோமே, அது பிரசித்தமாய் விளங்குகிறது. 16ல சொல்றாரு, அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாய பிரமாணத்தின்படி ஆசாரியர் ஆகாமல், ஆமா, ஆரோன் என்கிற ஆசாரியன் மாம்ச சம்பந்தமான நியாய பிரமாணத்தின்படி ஆசாரியனானவன். ஆனா இவரோ நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய, நல்ல கவனிங்க, அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படி ஆசாரியரானார். முந்தின கட்டளை பலவீனம் உள்ளது, அது பலவீனம் உள்ளது, அது பயனற்றதுமாய் இருந்தது, அதனால மாற்றப்பட்டது. நியாயப்பிரமாணம் ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. அதாவது தேவனுடைய ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்டாண்டர்ட் நம்மளை பூரணப்படுத்துகிறது இல்லை, தேவன் தான் நம்மளை பூரணப்படுத்துகிறார். அல்லேலூயா. நியாயப்பிரமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான நம்பிக்கை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது தான். நமக்கு ஸ்டாண்டர்டை தந்த ஆண்டவர் மேலே வைக்கிற நம்பிக்கை தான் நம்மளை என்னப்படுத்துகிறது, அப்போ நம்ம பூரணமாகலையே. இந்த இடத்துல பூர்ணம் என்பதற்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால், ஆக்சஸ் டு காட், தேவனிடத்தில் சேருகிற சிலாக்கியம். என்ன? தேவனுடைய சமூகத்தில் நீதி உள்ளவனாய் அவரை அண்டி வரக்கூடிய அந்த பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறாரே, அதைத்தான் அங்கே சொல்லி இருக்கிறது. அதனால தான் தொடர்ந்து சொல்றாரு, அந்த நம்பிக்கை தேவனிடத்தில் சேருகிறோம், தேவனிடத்தில் சேருகிறோம். அப்போ நம்ம சகரியாவுக்கு வந்துடுறோம். அப்போ இந்த ஆசாரியர் அரசர் இந்த ரெண்டும் யாரைத்தான் குறிக்கிறது?
இயேசு கிறிஸ்துவ தான் குறிக்கும். அதைத்தான் என்ன சொல்றாரு பாருங்க 12வது வசனத்துல, அவனோட சொல்ல வேண்டியது சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், சேனைகளின் கர்த்தர் என்ன சொல்றாரு, இதோ ஒரு புருஷன் அவருடைய நாமம் கிளை என்னப்படும். இதை நம்ம ஏற்கனவே பேசிட்டோம், 3ஆம் அதிகாரத்தில் உள்ளது நம்ம எடுத்து பேசிட்டோம். கிளை என்னப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து அவர் என்ன செய்வாராம், தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்து எழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். இந்த இடத்துல இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். பழைய ஏற்பாட்டில் முத தேவனுக்கு ஆலயம் கட்டணும்னு ஆசைப்பட்டது யார்? தாவீது ஆசைப்பட்டார். நாத்தானை பார்த்து சொன்னார், கர்த்தருக்கு நான் என்ன செய்ய போறேன், நான் மாளிகையில் இருக்கிறேன், தேவனுடைய வீடு குடிசையில் இருக்கு, கூடாரத்தில் இருக்கு, நான் மாளிகை கட்ட போறேன் ஆண்டவருக்கு. அவர் உங்கள் மனசில் இருக்கிறபடி செய்யுங்கன்ட்டு போயிட்டார். கொஞ்ச தூரம் போனவுடனே ஆண்டவர் திரும்ப அனுப்பி, நீ போய் அவன்கிட்ட சொல்லு, அவன் செய்ய மாட்டான், அவன் புள்ள ஆலயத்தை கட்டுவான். அப்போ யார் கட்டினா? சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டினார். அப்போ இது எதை சொல்லுதுன்னா, அரசராக இருக்கிறவங்க தான் என்ன செஞ்சாங்க, ஆலயத்தை. அப்போ தாவீது ஆலயத்திற்கான எல்லா பொக்கிஷத்தையும் சேர்த்து வச்சுட்டு மக்களையும் அவங்களுடைய பங்களிப்பை கொடுக்க சொன்னார். அவங்களும் கொடுத்தாங்க. அவர் அதுக்காக கர்த்தரை மகிமைப்படுத்தினார். ஆனால் ஆலயத்தை முன்னின்று கட்டினது யார்? அரசன், சாலமோன் அரசன். அதே மாதிரி இப்பொழுதும் ஒரு அரச ரீதியாக தான் இங்கே ஆலயமும் என்ன செய்யப்படுது, கட்டப்படுகிறது. ஏன்னா செருபாபேல் பாபிலோன்லேருந்து அனுப்பப்பட்டாலும் கவர்னராக தான் அனுப்பப்பட்டார். கவர்னர்னா யார் தெரியுமா? கவர்னர்னா யார் தெரியுமா? இப்போ நம்ம ஊரில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் யார் இருப்பாங்க? கவர்னர் இருப்பாங்க. இப்போ இந்த கவர்னர் யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பாங்க. இருந்து அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய விஷயத்தை அவங்க கட்டுப்படுத்தி நடத்துவாங்க. மாநிலத்தில் அவங்களுக்கு ஒரு கௌரவ பொறுப்பு, 2 பகுதிக்கு இடையில் ஒரு கோ பிட்வீன் அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அன்றைக்கு கவர்னர் தான் அந்த முழுமையான பிராந்தியத்திற்கும் முதல்வர் மாதிரி. அவர் தான் முதன்மை பொறுப்பு உடையவர், கிட்டத்தட்ட ஒரு அரசர் மாதிரி தான். அப்போ அங்கேயும் செருபாபேல் தான் கெட்டுகிறதா சொல்லியிருக்கு. இங்கே வசனம் நாம் வாசிக்கிறோம், இந்த கிளை என்னப்படுகிற புருஷர் என்ன செய்வாராம், தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்து எழும்பி எதை கட்டுவாராம்? கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிடணும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்தார். அவர் ஆலயத்தை கட்டினார். எப்படி கட்டினார் தெரியுமா? தம்முடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் வழியாக ஆலயத்தை கட்டினார். நீங்கள் யோவான் சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்திலிருந்து பாருங்களேன். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள். அதாவது ஒரு தேவாலயத்தில் சாட்டையை சொல்லிட்டார். சாட்டையை சொல்லட்டி அடித்து துரத்துனதும் எந்த அதிகாரத்தில் இதை செய்கிறேன்னு கேட்காங்க. அதுக்கு தான் இயேசு பதில் சொல்கிறார், இந்த தேவாலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். இப்போ என்னன்னா, நம்ம பார்க்குறது சகரியா காலம். சகரியா காலத்திலிருந்து ஒரு 400 வருஷம் கழித்து உள்ளது தான் இயேசு கிறிஸ்துவுடைய நாட்கள். இந்த 400 வருஷம் கழித்து ஏரோது மன்னன் இதை புதுப்பிச்சு கட்டினான். சரியா? இப்போ ஏரோது மன்னன் புதுப்பிச்சு கட்டின அந்த ஆலயத்தை முன்னால் இருந்தால் இயேசு சொல்கிறாரு, இந்த ஆலயத்தை என்ன செய்யுங்க, இடிச்சு போடுங்க. எத்தனை நாளில் கட்டுவேன்? 3 நாளில் கட்டுவேன். அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே. எத்தனை வருஷம்? எல்லாம் சொல்லுங்க. ஒரு ஆலயம் கட்ட எத்தனை வருஷம் ஆச்சான்? 46 வருஷம்னா ரொம்ப கம்மி தான் இல்லை? ஒரு ஜெனரேஷனே மாறிடும். 46 வருஷம் ஆச்சு. நீர் என்ன சொல்றீரு? 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். என்னப்பா இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு.
அப்ப இயேசு என்ன சொல்றாரு பாரு. அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். இவங்க எந்த ஆலயத்தை நினைக்காங்க? ஏரோது புதுப்பிச்சு கட்டின ஆலயத்தை நினைக்காங்க. இவரோ எதை சொல்றாரு? தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அடுத்த வசனம். அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரில் இருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் என்ன செஞ்சாங்களாம்? நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறார்னா ஆலயங்களா வச்சிருக்கிறாரு. இது ஒரு கட்டடம் தான். நம்ம எல்லாம் இந்த கட்டடத்தை விட்டு போயிட்டோம்னா இந்த கட்டடத்துக்கு மவுசே கிடையாது. ஆனா குட்டி குட்டி ஆலயங்களாய் நம்ம ஒன்னா கூடி வந்திருக்கிறோம் பாருங்க. அப்பந்தான் இந்த கட்டிடத்துக்கு மவுசு உண்டாகுது. ஏன்னா எங்கே 2-3 பேர் என் நாமத்தில் கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன். நம்ம ஆண்டவர் ஆலயம் கட்டுகிற பிஸ்னஸில் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் என்ன கட்டுகிறார்? ஆலயத்தை கட்டுகிறார். அதாவது இந்த வசனம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனாக வந்து மனுக்குலத்திற்காக செய்ய வேண்டிய மீட்பு பணியை செய்து அதையும் சொல்லி இருக்கிறது. அதன் வழியாக இன்று வரைக்கும் அநேகரை அவருக்கு சுதந்திரவாளிகளாக அவர் பெற்றுக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அநேகர் அவருடைய அன்பை அறிகிறார்கள். அவர் ஆலயத்தை கட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இனி ஒரு காலம் வரும், 1000 வருஷ அரசாட்சியில் அவருடைய அந்த ஆலய கட்டுமான பணி அதுவும் இதோடு சேர்த்து அந்த எதிர்பார்ப்பையும் இங்கே என்ன செய்கிறது சொல்லியிருக்கிறது. நம்ம என்ன செய்யணும்? சொல்லாமல் அதை விட முடியாது. சரி, ஆலயத்தை கட்டுவார். தொடர்ந்து வாசிங்க. அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். 13ஆம் வசனம். அவரே ஆலயத்தை கட்டுவார், அவர் மகிமை பொருந்தினவராய். தம்முடைய சிங்காசனம். ஆச்சரியமான ஒரு வார்த்தை. அவர் மகிமை பொருந்தினவராய் தமது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். அதாவது எந்த ஒரு ஆசாரியனும் சிங்காசனத்தில் வீற்றிருந்து என்ன செய்யல? ஆட்சி செய்யும். அதுவும் நீங்கள் எபிரேயர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கோம். இவங்க பலி செலுத்த போகும்போது அங்கே உட்கார்றதுக்கு இடமே கிடையாது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வருஷத்துக்கு ஒருக்க போவாங்க. அப்படி வருஷத்துக்கு ஒருக்க போகும்போதும் அங்கே உட்காருகிறதற்கு ஆசனம் இல்லை, கிருபாசனம் தான் இருக்கு. அதில் உட்காரலாம் முடியாது. அவ்வளோதான். நின்று கொண்டே அவர்கள் ஊழியம் செய்யணும், வெளியே வந்துடணும். ஆனால் நமக்காக தம்முடைய இரத்தத்தையே சிந்தின இயேசு கிறிஸ்து நமக்கான பலியை ஒரே தரம் செய்து முடித்து தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து அவருடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்தார். தம்முடைய மகிமை பொருந்தின சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் எப்படி இருப்பாராம்? ஆசாரியராய் இருப்பார். அதாவது இயேசு பரமேறி போனார் இல்லையா? இயேசு கிறிஸ்து பரமேறி போனதனுடைய முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு கேட்டால், முதல் விஷயம், அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். 1. 2வது விஷயம் என்னன்னா, இன்றைக்கு அவர் உங்களுக்காக எனக்காக தேவனுடைய சமூகத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நமக்காக அவர் விண்ணப்பம் பண்றார். நமக்காக தேவ சமூகத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அந்த ஊழியத்தையும் அவர் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லி இருக்கிறது, அவர் நிலையங்கி தரித்தவராய் 7 பொன் குத்து விளக்குகளுக்கு மத்தியில் மகிமையாய் உலாவுகிறவர். வேறு வார்த்தையில் சொல்லுவோன்னா, அவர் இன்றைக்கு மகிமை பொருந்தினவராய் சபைகளுக்குள் உலாவி கொண்டிருக்கிறார். நம்மத்தில் அவர் உலாவி கொண்டிருக்கிறார். சரி, தொடர்ந்து வாசிங்க. இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதாவது அரசாட்சி, ஆசாரியத்துவம், இந்த 2 இதுவரைக்கும் மெர்ஜ் ஆகவே இல்லை.
இந்த ரெண்டுமே ரெண்டு வேறு நபர்கள் செய்த ஊழியங்கள். ஆனா இயேசு கிறிஸ்துவில் இந்த இரண்டும் ஒன்றாக இணைகிறது. இதிலே சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். வேற மாதிரி சொல்லுவோன்னு சொன்னா, there is a perfect harmony between these two. ஆசாரியத்துவத்துக்கும் அரச ஆளுகைக்கும் ஒற்றுமை இயேசு கிறிஸ்துவில் உண்டாகிறது. அதைத்தான் அவர் சொல்றாரு. சரி, இப்போ அடுத்த பகுதி பாருங்க. இந்த பகுதி சமாதானத்தின் ஆலோசனை. வேதம் நமக்கு சொல்லுகிறது, இவர் சமாதானக்காரனர். இவர் யாரு? நம் ஆண்டவர் சமாதான பிரபு, அவருடைய பெயர். சரி, நம்ம நேரம் இல்லை, கடைசி பகுதி சீக்கிரமாக சொல்லி முடிக்கணும். அந்த 14வது 15வது வசனத்தில், இந்த கிரீடங்களோ வென்றால் கர்த்தருடைய ஆலயத்திலே ஏலேமுக்கும், மேல எல்தாயின்னு சொன்னது இப்ப ஏலேம்னு மாறி இருக்கு. ஏலேமுக்கும் தொபியாவுக்கும் யெதாயாவுக்கும் செப்பனியாவின் குமாரனாகிய ஏனுக்கும். செப்பனியாவின் குமாரன் மேல வேறொரு பேர் சொல்லியிருக்கு, யோசியான்னு சொல்லியிருக்கு. இங்க ஏன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன் அப்படிங்கிற வார்த்தைக்கு தேவன் கிருபையா இருக்கிறார்னு அர்த்தம். தேவன் கிருபையா இருக்கிறார்னு அர்த்தம். ஓகே, இவர்களுக்கு நினைப்பூட்டுதலுக்கு என்று வைக்கப்படுவதாக. நினைப்பூட்டுதல். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே போகிறதுக்கு முன்னாலேயே ஆண்டவர் இவர்கள் பஸ்காவை ஆசரிக்கணும்னு சொன்னார். பஸ்கா ஆசரிப்பு எப்படி? எப்பவும் போல கிடையாது. அவங்க நின்றுக்கிட்டு இடுப்பில் துண்டை கட்டிக்கிட்டு தடியை வச்சுக்கிட்டு மட்டனை சுட்டு கீரையோட அவசர அவசரமாக என்ன செய்யணும்? சாப்பிடணும். அவர் சொன்னார், இது நீ தலைமுறை தோறும் வருஷந்தோறும் செய்யணும். அப்போ உன் பிள்ளை கேட்பான், எப்பா இவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம வேற மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோம், இன்னைக்கு ஏன் நம்ம வித்தியாசமாக சாப்பிட்றோம் கேட்பான்ல. பிள்ளை கேட்கும். அப்போ நீ என்ன சொல்லணும்? நாம் எகிப்தில் அடிமைகளாக இருந்தோம், ஒரே ராத்திரியில் எகிப்திற்கு ஆண்டவர் தண்டனையை தந்து ஒரே ராத்திரியில் நம்மளை விடுதலை ஆக்கினார். ஓங்கின புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் நம்மை விடுதலை ஆக்கினார். இப்போ நாமளும் பஸ்கா ஆசரிக்கிறோம் தெரியுமா? எப்படி? திருவிருந்து பந்தியின் வழியாக. திருவிருந்து பந்தியில் என்ன சொல்கிறோம்? பாவியான எனக்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தை பிற்க ஒப்பு கொடுத்தார். பாவியான என்னுடைய பாவம் போக்கி என்னை நீதிமான் ஆக்கும்படி எனக்காக இயேசு ரத்தம் சிந்தினார். அவரால் இன்றைக்கு நான் மீட்பு பெற்றிருக்கிறேன். அவரால் இன்றைக்கு நான் சமாதானம் பெற்றிருக்கிறேன். இன்றைக்கு நான் இருப்பதற்கு காரணம் அவருடைய கிருபை. அல்லேலூயா. நினைப்பூட்டுதலாக இருப்பதாக. இதுக்கு நான் நிறைய வசனங்களை சொல்ல முடியும். இது 1000 வருஷ அரசாட்சியில் உலக அளவில் நடக்கக்கூடிய விஷயம்னு சொன்னேன். அடுத்த வசனம் அதான் சொல்லுகிறது. 15, தூரத்தில் உள்ளவர்கள். இது முக்கியமான வார்த்தை. தூரத்தில் உள்ளவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கூட இருந்து கட்டுவார்கள். அப்பொழுது கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை. இப்போ இதுக்கு ஒரே ஒரு வேத பகுதியை நான் காமிச்சு கொடுத்தது, அப்போ நீங்க புரிஞ்சுக்கலாம். இது 1000 வருஷ அரசாட்சியோடு சொல்லி இருக்கிறதுங்கிறதுக்கு ஒரு உதாரணமா ஒரு வசனம் சொல்லுவோன்னா, ஏசாயா 60ஆம் அதிகாரம் 9 to 11 வரைக்கும். நான் அதை விளக்க போகிறதில்ல, அப்படியே வாசிச்சுட்டு நம்ம கடந்து போயிடலாம். ஏசாயா 60, 9 முதல் 11 வரைக்கும். சீக்கிரமா. தீவுகள் எனக்கு காத்திருக்கும், அவர் உன்னை மகிமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளையும் அவர்களோட கூட அவர்கள் பொன்னையும் அவர்கள் வெள்ளியையும் உன் தேவனாகிய கர்த்தரின் நாமத்துக்கென்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கென்றும் தூரத்திலிருந்து கொண்டு வர தர்ஷீஷின் கப்பல்களும் ஏற்கனவே எனக்கு காத்திருக்கும். ஏற்கனவே எனக்கு
ராஜாக்கு என்ன செய்யும்? காத்திருக்கும். அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டுவாங்க. அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பாங்க. என் கடும் கோபத்தினால் உன்னை அடித்தேன். உன்னை அடிச்சது உண்மைதான். ஆனாலும் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். உன்னிடத்திற்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கும் அவர்களுடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் உன் வாசல்கள், இந்த கடைசி பகுதி தான் முக்கியமான பகுதி. உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். அல்லேலூயா. அது என்ன ஆண்டவர் சொல்லவர்? அதாவது இஸ்ரவேலை ஆண்டவர் தெரிந்து கொண்டதின் நோக்கம் அவங்க மாத்திரம் தனியாக ஆசீர்வதிக்கப்படணும்னு கிடையாது. பூமியிலே உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும். அப்போ ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்த போதே முழு உலகத்திற்கான மீட்பை அவர் திட்டம் பண்ணிட்டார். அதைத்தான் இங்கே நம்ம வாசிக்கிறோம். சரி, இது சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்டு நடந்தீர்களானால் இது நிறைவேறும் என்று சொல் என்றார். அதாவது உண்மையாய் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அனைத்திலும் நிபந்தனைங்கிறது இருக்கு. உடன்படிக்கையின் தேவன் உடன்படிக்கைக்குள் வருகிறவர்களிடத்தில் உண்மையை எதிர்பார்க்கிறார். பவுல் சொல்றாரு, அவர் என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தில் ஏற்படுத்தினதுனால் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ உடன்படிக்கையின் தேவன் நம்ம இடத்துல உண்மை எதிர்பார்க்கிறார். நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் இல்லாமல் ஆண்டுடைய வாக்குத்தத்தம் நம்மில் செயல்பட முடியாது. அதனால தான் சொல்கிறாரு, வாக்குத்தத்தம் கேட்டால் மட்டும் போதாது, வாக்குத்தத்தம் சொல்லுகிற நிபந்தனையாகிய அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்க நான் என்னை அர்ப்பணிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. முழங்கால் பட்டிடுவோம், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற மீட்பின் திட்டத்திற்காக நன்றி. இந்த ஆலயத்தை நீர் கட்டுகிறீர், நீரே கட்டுகிறீர். நீர் மகிமை நிறைந்தவர், சிங்காசனத்தில் ஆசாரியராய் வீற்றிருக்கிறவர். உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீர் பூமி அனைத்திற்கும் ராஜா, சர்வலோக பாவ நிவாரணம் செய்த எங்கள் ஆசாரியன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தங்களுக்காய் நன்றி. நீர் எங்களுக்கு தந்திருக்கிற வாழ்க்கைக்காய் நன்றி. அந்த அழைப்பின் மகத்துவத்தை உணர்ந்தவர்களாய் நாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும். கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் கர்த்தர் வருகை மட்டும் மாறாமல் நிலைத்திருப்பதாக. ஆமென்.